பீகாரில் இருந்து 6.5 லட்சம் பேருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. பையா என்னடா? வணக்கம் பையா. பையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பையா. அப்புறம் என்ன, எங்க ஊருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, ஒரு பெட்டி கடை ஒண்ணு ஓரமா போட்டீங்க, எங்க ஊர்ல ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க, நல்லா செட்டில் ஆயிட்டீங்க. அதை விட மாதிரிதான் இருக்கணும் பையா. வர எலெக்ஷன்ல நான் தான் கவுன்சிலருக்கு நிக்கிறேன். பையா கவுன்சிலருக்கு நிக்கிறியா? ஆமா பையா. யாரு ஓட்டு போடுறதோ? யாரு ஓட்டு போறதா? இங்க தமிழ்நாட்டுல நாங்க தான் மெஜாரிட்டி அதிகம். 1.5 கோடி பேர் இருக்கோம். 1.5 கோடி பேரா? ஆமா, 6.5 லட்சம் பேர் வாக்குரிமை வாங்கிட்டோம். இன்னும் பாதி பேர் வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் நினைச்சா நான் எப்பவோ சிஎம். சரி பரவாயில்ல விடு, படிப்படியா போலான்ட்டு இப்பதான் கவுன்சிலருக்கு நிக்கிறேன். வாக்களிச்சிரு பையா. நான் ஓட்டு போடணுமா? ஆமா பையா. தமிழ்நாடு எங்கடா போயிட்டு இருக்கு? என்னடா தம்பி இது? அதானே எனக்கு ஒண்ணு புரியல. இந்த இருக்க இலங்கை அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டுல குடியுரிமையே தர மாட்டேங்கிறாங்கண்ணே. இங்க வரவும் போறவங்க எல்லாம் ஓட்டுரிமை கொடுத்துட்டு இருக்காங்கண்ணே. நம்ம நாடு எங்கனா போதும். ஐயோ ஏன் அப்படி? நேத்து நைட் என் வீட்டுக்கு வந்தாலு எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்கு, தலைக்க ஏற வாங்கிட்டு போனால. பையா போங்க பையா. ஓட்டு காசு வாங்கிட்டான்ல, காசு வாங்கினா எங்க மக்கள் கரெக்டா ஓட்டு போட்டுருவாங்க. சரி பையா. போங்க போங்க. ஏண்டா டேய், ஏண்டா காசை எவன் கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்ட போட்டுறீங்க, அப்புறம் ஜெயிச்சவனுங்க எங்களுக்கு அது செய்யல இது செய்யல, ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லைன்னு நீங்களே ரோட்ல இறங்கி போராட்டமும் பண்றீங்க. திருந்த வேண்டியது மக்கள், நீங்க தான் திருந்தலாம்.